டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு என முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவுடன் ஏபிஎஸ் சந்திப்பு என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளைய தினம் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நீடிக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்தடைந்தார். சற்று நேரத்திற்கு முன் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் போட்டியிடும் தொகுதிகளை தீர்மானிக்கவும், குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை இனம் கண்டு ஆளும் கட்சியை தற்போது தேர்தலில் வீழ்த்தும் நோக்கில் பல்வேறு உத்திகளை வகுக்கும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக இன்றைய சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் பரப்புரை பொதுக்கூட்டங்களை திட்டமிடும் வகையிலும் இந்த சந்திப்பின் போது இரு தரப்பினரும் பேசி முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கூட்டணி பங்கீடு எத்தனை என்பது முடிவான பிறகு நாளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் டிடிவி தினகரும் நாளை டெல்லி வந்தடைகிறார்கள். இன்று பேசக்கூடிய இந்த சந்திப்பில் பேசக்கூடிய முடிவுகள் நாளை அவர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது என்பது இறுதி செய்யப்படும். விரைவில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கடேசன், அதாவது இன்று மாலை பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் வேற ஒரு விஷயமா போயிருக்கிறாரு, தொகுதி பங்கீடு தொடர்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருந்தாரு. தற்போது இந்த சந்திப்பின் போது வேற யாரெல்லாம் இருந்தாங்க அமித்ஷாவுடன் இந்த சந்திக்கும் போது? இந்த சந்திப்பின் போது அவர் மட்டுமே தற்போது உள்ளே சென்றுள்ளார். ஏனெனில் தொடர்ந்து பாஜக ஏற்கனவே அசாம், மேற்கு வங்கம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலில் அந்த முதல் கட்ட, இரண்டாவது கட்ட பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அது தொடர்பான கூட்டம் என்பது ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஏற்கனவே நடைபெற்று அந்த வேட்பாளர்கள் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்நிலையில் தான் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில்தான் இன்றைய பங்கீடு என்பது குறிப்பாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சியினருக்கு வழங்குவது, குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியல் என்பது ஏற்கனவே பாஜக அவர்கள் நடத்திய சர்வேயில் எடுத்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பு டெல்லியில் நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இதில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.